ஏம்பா உன்னை யாரு முந்திரி கொட்ட மாதிரி முன்னால முந்திட்டு போசனா ஏம்பாவா நீங்க தான் ஹெட் கான்ஸ்டபிள் ஆச்சே இவனுங்க ரெண்டு பேரும் தடிமாடு மாதிரி இருக்கானுங்களே எவனையாச்சும் முன்னால அனுப்பிச்சிருக்கலாம் இல்ல யார் இவனுங்களா மாமூல் வாங்குறதுக்கு மட்டும் இவனுக்கு முன்னால போயிருவானுங்க மத்தபடி இந்த மாதிரி மார்க் வாங்குறதுக்கு என்ன முன்னால மாட்டி விட்டுருவானுங்க இது பாருங்க பாவா எனக்கு உங்க உடம்புதான் முக்கியம் நீங்க வேணா வேலையை ராஜினாமா பண்ணுங்க நான் வேணா பழக்கடைக்கு முன்னாலே ஒரு புட்டுக்கடை ஓபன் பண்ணிக்கிறேன் புட்டுக்கடையா ஆமாப்பா உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லா புட்டு சுடுவா அச்சோ நல்ல வருமானம் வரும் அச்சோ வேண்டாம் இன்னும் எவ்வளவு தடவை அடி வாங்கினாலும் பரவாயில்ல ஒத்தரை கொடுத்தே சரி பண்ணிக்கலாம் ஒரு பழக்கடை போதும் புட்டுக்கடை வேண்டவே வேண்டாம் கொஞ்சம் இருங்கயா வீராசாமி வரட்டும் எப்பவுமே வீராசாமி இந்த நேரத்துக்கு கரெக்டா வந்துருவான் இன்னைக்கு என்னமோ லீவுன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க வீராசாமி ஒரு தொடராடிங்க அவன் இருக்கிறது ஒண்ணுதான் அவன் இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான் அதுக்கு நாமளே போய் பிடிச்சிட்டு வந்துடலாம் புரியாம பேசாதீங்க நாம பிடிக்க போறது தலைவட்டி தாண்டவராயன அவன் எப்பவும் கையில கத்தி கம்புன்னு ஆயுதங்களோட சுத்திட்டு இருப்பான் போலீஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுக்குவான் உங்களை முன்னாடி போச்சுன்னா போவீங்களா இதே வீராசாமின்னா இழிச்சவாயன் நான் சொன்னேங்கிறதுக்காக எத்தனை பேர் இருந்தாலும் கண்மூடித்தனமா முட்டாள்தனமா முன்னாடி போய் நிப்பான் அவனை ரவுடியை தாக்கும் போது நாம சுத்தி வளர்த்து பிடிச்சிடலாம்ல கரெக்டுங்க எப்பவுமே வீராசாமி அடி வாங்குற கேஸ் தாங்க நமக்கு சக்சஸ் ஆகுது அது என்னமோ ஒரு ராசியா போச்சுங்க அம்மா லோப்ரா டியூட்டிக்கு போகலையடா லோப்ரா மாட்டாடுச்சு டியூட்டிக்கு போறேன்னு போனனே அம்மா ஸ்டேஷன்ல இருந்து யாரா வந்து வீராசாமி எங்கன்னு கேட்டா வெளியூர் போயிருக்கான் இன்னைக்கு பூரா வரமாட்டான்னு சொல்லிரு டேய் நில்லுடா என்ன ஏதுன்னு விவரம் சொல்லுடா என்ன இதெல்லாம் கேட்டிருக்காத வீராசாமி வெளியூர் போயிருக்கா இன்னைக்கு பூரா வரமாட்டான்னு சொல்லிரு கதவை எந்த காரணம் கொண்டு திறக்காத டேய் நீ பாட்டுக்கு கதை தாள் போடுற கடை பாட்டுக்கிறதுக்கு ஆள வேண்டாம் உள்ள உன் பொண்டாட்டி இருக்கா வரட்டும் ஏன் பொண்டாட்டி தானே பரவாயில்ல சௌரியமா இருக்கு விடு ஏங்க நாயுடு வீடு வந்துருச்சு இறங்கல தேங்க்யூ மிஸ்டர் வீராசாமி இனிமே நீங்க எப்பவுமே மப்பில வாங்க அதான் நமக்கு ராசியா இருக்கு என்னடா இது ஒரே மாயமா இருக்கு கொஞ்சம் முன்னதான் உள்ள இருந்தா இப்ப என்னடான்னா ஜீப்ல இருந்தாங்க டைம் ఎంత అయింది ஐயோ ஸ்கூல் விடுற நேரமாச்சு நான் போய் பேரப்பள்ள கூட்டிட்டு வரேன் நீ உன் வீட்டுக்காரே கடை பாத்துக்க சொல்லு நான் வரேன் போப்பா குட் மார்னிங் ஏட்டையா எப்பவுமே நீ எனக்கு குட் மார்னிங் சொல்ல மாட்டியா நேத்து சமாச்சாரம் கேள்விப்பட்டதுல இருந்து ஒரு பயம் வந்துருச்சு நேத்தை சமாச்சாரமா வாங்க 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 கைய கொடுங்க வாழ்த்துக்கள் எதுக்கு நேத்துன்னு பார்த்து நான் லீவ் போட்டேன் இப்பதான் நம்ம ஆளுங்க எல்லாம் விஷயத்த சொன்னாங்க நேத்து பட்ட பகல் 12 மணிக்கு அசத்திட்டீங்களாமே ஐயோ யார் பார்த்தது யாரா ஊரே பார்த்ததுங்க கண்கொள்ளா காட்சி ஆச்சு அது சும்மா சொல்லக்கூடாது அடி ஒண்ணும் இடி மாதிரி இறங்குச்சே என்ன எகிறல என்ன ஜம்பிங்க சும்மா தாவி தாவில அடிச்சிங்களா நேத்து வரைக்கும் எனக்கெல்லாம் போலீஸுங்கிற ஒரு உணர்ச்சியே இல்லாம இருந்தது ஆனா நேத்து நீங்க விளையாட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் போலீஸுங்கிற ஒரு புது உணர்ச்சியே ஏற்பட்டதுங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ஐயா தேங்க்யூ மிஸ்டர் வீராசாமி நேத்துக்கு நீங்க ஒரு நாள் அடிச்ச அடியில என்ன தூக்கி கன்னியாகுமரியில போட்டாங்க ஐயா என்ன சொல்றீங்க எனக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சுடா மிஸ்டர் வீராசாமி உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு இந்த ஸ்டேஷனுக்கு இனிமே நீங்க தான் சப் இன்ஸ்பெக்டர் நான் சப் இன்ஸ்பெக்டரா என்னால நம்பவே முடியலையே என்னால மட்டும் நம்ப முடியுதா நேத்து ஒரு நாள் அடிச்ச கூத்துல என்ன ஓரம் கட்டிட்டியே நல்லா இரு வரம்பா போலீஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுப்பாங்க ஆனா எனக்கு என்ன காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்கன்னு எனக்கே புரியலையே தமாஷ் பண்ணாதீங்க தலைவட்டி தாண்டவர என்ன சாதாரண ஆளா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் விட்டு இருந்த கேடி நேத்து பட்ட பகல் 12 மணிக்கு அவனை நடு ரோட்ல அடிச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அதுக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்களா என்ன நேத்து பட்ட பகல்ல தாண்டவராயனே நான் அரெஸ்ட் பண்ணேன் ஆமா ஐயா இயற்கையிலே நீங்க ரொம்ப சாதுதான் ஆனா நேத்துன்னு பாருங்க உங்களுக்கு அப்படி ஒரு கோவம் வந்துருச்சு தாண்டவராயனை அவன் ஆட்களை பின்னிட்டீங்களே அதனாலதானே இவ்வளவு நேரம் நாங்க பாராட்டிட்டு இருக்கோம் இத பாரு ஆஞ்சநேயரே உண்மையிலேயே உனக்கு சக்தி இருந்தது என் மேல அன்பு இருந்ததுன்னா ஏதோ ஒரு ரூபத்துல வந்து என்ன காப்பாத்து ஆஞ்சநேயா காப்பாத்து புரிஞ்சிருச்சு ஜெய ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா ஆஞ்சநேயரே எனக்கு புரிஞ்சிருச்சு தெளிவா புரிஞ்சிருச்சு கலியுகத்துல
உன்னுடைய பக்தன் வீராசாமி நாயுடு கஷ்டப்படக்கூடாதுன்னு இனிமே நீ தினம் என் ரூபத்துல வந்து பல திருவிளையாடல்கள் நடத்த போற. ஏமே கரெக்ட்? ஆனா ஆஞ்சநேயரே, நீ என் ரூபத்துல வெளியே சுத்திட்டு இருக்கும்போது நானும் வெளியே சுத்துறேன்னா அது மத்தவங்களுக்கு எல்லாம் குழப்பத்தை உண்டாக்கிறாது. அதனால நீ எப்ப வெளியே வருவ, அப்ப நான் என்ன பண்ணணும்னு கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீனா அதை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிடுவேன். பேச ஆஞ்சநேயரே, அக்கம் பக்கம் யாருமே கிடையாது, நம்ம 2 பேரும் மட்டும்தான் இருக்கிறோம். கமான். ஓஹோ, இவன் மானிடனாச்சே, இவன் கண்ணுக்கு எப்படி தரிசனம் கொடுக்கறதுன்னு யோசிக்கிறியா? நம்ம தான் இப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டமே. சரி பரவாயில்ல, நான் என்ன என்னுடைய கண்ணை நல்லா மூடிக்கிறேன், நீ காதுல அசரீரியா குரல் கொடுத்துரு. ஓகே கமான். ராமராம, கன்ஃபார்ம்டா நீங்க எழுதுன லெட்டர் தான். நண்பரே நாயுடு, ஐயோ நெருங்கிட்டீங்களே. நீங்கள் இனிமேல் தினமும் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டு விட்டு வீட்டிற்கு போய் உங்கள் மனைவி சின்ன பாப்புடன் எப்படி சந்தோஷமாக பொழுதை கழிக்க வேண்டுமோ அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் ஆஞ்சநேயர் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி கழிக்கவும் மீதி எல்லா வேலைகளையும் நானே கவனித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு ராம் ராம் ஆஞ்சநேயர். ஓகே ஆஞ்சநேயர், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நீங்க சொன்ன மாதிரி நாளையில இருந்து ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போட்டு உடனே வீட்டுக்கு திரும்பி சின்ன பாப்பா கூட அதான் மீதியெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. வரேன். ஆஞ்சநேயரே, ஒரே ஒரு சின்ன விஷயம். நீங்க சொன்ன மாதிரி மாசம் பூரா நான் கையெழுத்து போட்டு உடனே திரும்பிடுறேன். ஆனா சம்பளத்தன்னைக்கு மட்டும் கையெழுத்து போட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் சம்பளத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா திரும்பிடுறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, என் குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலை அப்படி. பாய்.